இயேசு தெய்வமே, இந்த காலங்களில் உங்களை சந்திப்பது எத்தனை ஆனந்தம். உம்மை கொண்டாடுகிறோம், உம்மை ஆராதிப்போம். நீர் எங்களை மறவாத தெய்வம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்மளை மறவாமல் நடத்துவார். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். எத்தனை அருமையான வார்த்தைகள் பாருங்க. அவர் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறார், அதை யாராலும் பறிக்க முடியாது. இது உண்மை. தோல்வி, அங்கலாய்ப்பு, போராட்டத்தில் இருக்கிறவர்களே, உங்களை பறிக்க முடியாது. ஏன்னா உங்க மேல பாசம் வச்சிருக்கிறார். ஆமென். கடவுளுடைய வேத வார்த்தையை நம்ம வாசிப்போம். யாத்ராம் புஸ்தகம் 23ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம். என்ன அற்புதமா வருது பாருங்க. கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். இந்த வசனத்துல 2 விஷயம், ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். காட், நம்முடைய நல்ல தேவன், நமக்கு தேவையானதை கொடுக்கிறாரு. கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை பாதுகாக்கிறார். இந்த தயவு செய்து ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்துக்கணும். நல்லா கவனிங்க. கர்த்தர் தான் அப்பத்தையும் தண்ணீரும் கொடுக்குறாரு. நிறைய பேர் நினைக்கிறது, நான் ஓடி ஓடி உழைக்கிறேன், மாடா உழைக்கிறேன், வேர்வை சிந்துறேன், அதனால வர்றது இல்லைங்க. கர்த்தர் அந்த வேலையை செய்யறதுக்கு வேண்டிய திறமையை உள்ள வைக்கிறாரு, அதனால வருது, வேர்வை சிந்துறதுனால இல்லை. இன்னும் சொல்ல போனா, நீங்க ஏதோ அப்படி வேலை செஞ்சு வர்றனால தான் சாப்பிட்றீங்க அப்படி நினைக்கிறதும் தப்பு. அவருடைய கிருபை. இப்ப கவனிங்க, கர்த்தர் தான் அப்பத்தையும் தண்ணீரையும் தாராரு. நிறைய பேர் பாருங்க, இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் வெறுக்கான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு, வேணாம், இந்த வயிற்றுக்கு சோறை போட்டு 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 அதை என்ன பண்ணிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது, நம்ம அதை கட்டுப்பாடு வச்சுக்கோம். பாருங்க,
சாப்பாடு சரியாக போகிறதில்ல. அப்புறம் எப்படி நீ வேலை செய்வ? அப்புறம் எப்படி நீ திறமையாக இருப்ப? சாப்பாடே வெறுக்கிறியே. இந்த சாப்பாடு தண்ணீர் எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பிசாசா கொடுத்தான்? இல்லைங்க பிரியமான மக்களே, இது கர்த்தர் கொடுத்தது. அப்பமும் தண்ணீரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்குறாரு. அது எதை காமிக்குதுன்னா ஆசீர்வாதம். சாப்பிட்டு திருப்தி அடையணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ரெண்டாவது இந்த வசனத்துல பாருங்க, அப்பமும் தண்ணீரும் கொடுக்குறாரு, நல்லா சாப்பிட வைக்கிறாரு. ரெண்டாவது மிக முக்கியமான காரியம், வியாதியை கர்த்தர் அனுமதி கொடுக்கல. அதுதான் இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அப்பா ஒன்றும் செய்ய முடியாது, நான் உங்ககிட்ட நல்ல உலகத்தை கொடுத்தேன், நீ கெடுத்து வச்சுக்கிட்ட, இப்போ அதுக்குள்ள வியாதி பஞ்சம் எல்லாம் வந்துருச்சு, நீ தான் ஜாக்கிரதையாக நடக்கணும். அப்படி சொல்லலை. அது எவ்வளோ பரவி இருக்கட்டும், ஆனால் அது ஒன்று அணுகாமல் இருப்பதற்கு வழி இருக்கு. அதுக்கு தான் என்னுடைய ரத்தம், அந்த ரத்தம் பேசுது. அந்த ரத்தம் நான் ஏன் சிந்தினேன்? வியாதியை உன்னிலிருந்து விலக்கி வைக்க. இன்னைக்கு கர்த்தர் வியாதியை விலக்கி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் அட்டாக், பலவிதமான பிரச்சனைகள் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? கேட்குறீங்களா? அப்படி சரியில்லை. இதெல்லாம் போக மனதில் கவலமும் துக்கமும் பஞ்சமும் வருது பாருங்க, அதுவும் ஒரு வியாதி தான். கர்த்தரை நம்புங்க, கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தர் இன்னைக்கு அந்த வியாதியை விளக்குறார். கர்த்தர்கிட்ட இருந்து வியாதி வரல, இது பிசாசுகிட்ட இருந்து வருது. கர்த்தர்கிட்ட இருந்து சுகம் வருது. இன்னைக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, வியாதியை நம்ம இடத்துல இருந்து விளக்குகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. எத்தனை பேர் முடிந்தவங்க கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் குடும்பத்தின் மேலே இருக்கிற, என் மேலே இருக்கிற வியாதியின் கொடுமை, கொள்ளை நோய், வியாதி, தீராத வியாதி, கேன்சராக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக், லிவரில் பிரச்சனை, போன்குள்ள, கிட்னியில், இன்னும் பல விதத்தில், எங்கெங்க கண்களில், காதுகளில், இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். என் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நீ வெளியில போ. என் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இருக்கார். ஆகவே நீ வெளியில போ. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். God bless you. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. உங்க அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிக்கிறார். இனிமேல் அப்பத்துக்கு தண்ணீருக்கும் பற்றாக்குறை வராது. நிரம்பும், உங்க களஞ்சிய நிரம்பும், வழிந்தோடும். God bless you. Bye bye.